வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய சினி பூத்துல சினிமா பத்தின பல விஷயங்களை பார்க்க போறோம். எல்லாருக்குமே ரீசெண்டா ரிலீஸ் ஆன படங்களை பத்தின பேச்சு கண்டிப்பா இருக்கும். இந்த படம் நல்லா இருக்கு, அந்த படம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு திரைப்படம் தான் மார்க்கோ அப்படின்ற படம். யாருமே எதிர்பார்க்காத நிலையில டப்புன்னு நான் இப்படி நடிப்பேன்பா அப்படின்னு சொல்லி உன்னி முகுந்தனுடைய நடிப்புல ரிலீஸ் ஆன ஒரு திரைப்படம். அனீஃப் இந்த திரைப்படத்தை இயக்கியிருப்பாரு. ஆல்ரெடி அனீஃப் நமக்கு தெரிஞ்ச மாதிரி நிவின் பாலி வச்சு 2 படம் எடுத்திருப்பாங்க. த கிரேட் பத்ர் அப்படின்ற படம் இப்படிலாம் ஹிட் கொடுத்ததுக்கு அப்புறமா மலையாளத்தில் மறுபடியும் ஒரு ஹிட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த மார்க்கோ படத்தை எடுத்தாங்க. இந்த மார்க்கோ படமும் நம்ம எப்படி கேஜிஎஃப் எல்லாம் பார்த்தோமோ அந்த மாதிரியான ஒரு சாயல்ல பயங்கரமான ஆக்ஷன் படமா வன்முறையெல்லாம் இதுல விளாசி தள்ளிருக்கோம் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான சீக்வன்ஸை வச்சு எடுத்திருக்காங்க இந்த படத்தை. இந்த படம் அதிக அளவில் வரவேற்பு. மலையாளத்தில் மட்டும் இல்லாம ஹிந்தியில ரிலீஸ் ஆகியும் இது சக்சஸ்ஃபுல்லா போய்கிட்டு இருக்கு. இது இல்லாம கொரியாலையும் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. அங்கேயும் இந்த படத்துக்கு ஒரு நல்ல வரவேற்பு இருக்கு. போக போக தான் வசூல் ரீதியா என்ன அப்படின்றது தெரியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படிலாம் இருக்கும்போது அடுத்ததான் இந்த மார்க்கோ படத்துடைய 2ஆம் பாகத்தை எடுக்கிறதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் கண்டிப்பாக பெரிய அளவில் இருக்கணும். ஏன்னா தமிழில் மட்டும் இந்த படத்துக்கான ரெகக்னேஷன் கிடைக்கவே இல்லை. அதனால ஒரு தமிழ் ஆக்ட்ரஸுக்கு உள்ளே போட்டால் இந்த படத்தை அடுத்து பெருசாகணுப்பா அப்படின்னு யோசிச்சவங்க அடுத்தபடியாக இந்த மார்க்கோ 2ல நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விக்ரம் அவர்களை இறக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க. சியான் விக்ரமும் இப்போ தான் வீரதீர சூரன் அப்படின்ற படத்தில் நடிச்சிருக்காங்க. அந்த படம் ரிலீஸ் ஆக காத்திருக்கு. ஸோ இதுக்கப்புறமா என்னென்ன படங்கள்லாம் பண்ண போகிறாரு அப்படின்ற ஒரு அப்டேட் வரும். ஆல்ரெடி துருவ நட்சத்திரம்னு ஒரு படம் நடித்தார். அந்த படம் ரிலீஸ்க்கு காத்திருக்கு. சரி, ஓகே, அது பண்ணிடுவாங்க. இப்படிலாம் இருக்கும்போது இன்னொரு பக்கம் இந்த மார்க்கோ படத்தில், அதாவது 2ஆவது பாகத்தில் விக்ரம் அவர்கள் இப்படிலாம் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்படி நடித்தா இவருக்கு தானே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், என்ன பண்ணுவாங்கோ அப்படின்லாம் நிறைய கொஸ்டின்ஸ் வருது. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். சேகர் காமலாவுடைய இயக்கத்தில் தனுஷோடைய நடிப்பில் குபேரா அப்படின்ற படம் உருவாகி இருக்கு. ஆல்ரெடி தனுஷோடைய நடிப்பில் ராயன் படமா இருக்கட்டும் அவருடைய இயக்கத்திலே வந்துச்சு. இதெல்லாம் இப்போ இவருடைய இயக்கத்தில் மட்டும் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் அப்படின்ற படம் பிப்ரவரி மாதம் ரிலீஸ் ஆக போகுது இல்லையா? ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் அவருடைய நடிப்பில் இந்த குபேரா படம் இதுவும் பிப்ரவரி மாதம் தான் ரிலீஸ் பண்ணுறதா இருந்துச்சு. ஆனால் இந்த படத்துடைய டேட்டை அப்படியே ஜூனுக்கு தள்ளி வச்சுட்டாங்களா? ஏன்னா இவருடைய இயக்கத்திலே ஒரு படம் வருது. அந்த டைம்லேயே இந்த படத்தை ரிலீஸ் பண்ணால் காம்படிஷன் அதிகமாயிரும்ல அப்படின்ற ஒரு காரணத்துக்காக பண்ணாரா என்னன்னு தெரியல. பட் எனிவேஸ் இந்த படம் தள்ளி போயிடுச்சு அப்படின்றது மட்டும் சொல்லியிருக்காங்க. அடுத்தபடி இதே குபேரா படத்துக்கு வந்தோம்னா இந்த படம் தாய்லாந்து, திருப்பதி அப்படின்னு சொல்லி நிறைய இடங்கள்லாம் ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால கண்டிப்பாக இந்த படமும் பெரிய அளவில் சக்ஸஸ் அடையும். அதனால கிளாஷ் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக பிப்ரவரியாக இருந்தது அப்படியே தூக்கி ஜூனுக்காக போட்டாங்களா. இனி தனுஷுமே அவருடைய ஸ்கெடியூல் எல்லாத்தையுமே ரீஸ்கெடியூல் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா இன்னும் அடுத்தடுத்த படங்கள் அவருடைய கைவசம் இருக்குல்ல. கௌதம் வாசுதேவ் மேனனுடைய இயக்கத்தில் மம்முட்டியோடைய நடிப்பில் மலையாளத்தில் உருவாக்கிட்டு இருக்கிற திரைப்படம் தான் டாமினிக் அண்ட் த லேடிஸ் பர்ஸ். இந்த படத்தில் மம்முட்டி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடிச்சு முடிச்சிட்டாரு. அண்ட் படத்துடைய ப்ரமோஷன் வேலைகள்லாம் போய்கிட்டு இருக்கு. மலையாளத்தில் இவர் அறிமுகமாகி எடுக்கிற முதல் திரைப்படம்னால பார்த்து ஜிவிஎம் அப்படியே செதுக்கி இருக்காரு இந்த படத்தை. சரி, இவங்க 2 பேரும் சேர்ந்து இப்போ பசூக்கா அப்படின்ற ஒரு படத்தை நடிச்சிருக்காங்க. அதை கேள்விப்பட்டது எல்லாருக்கும் ஒரு பெரிய ஷாக்கு. அறிமுக இயக்குனர் ஒருத்தர் இந்த படத்தை எடுத்திருந்தாலும் அப்படி தெரியாதுப்பா, அவ்வளோ கிளாஸாக எடுத்திருக்காங்கன்ற மாதிரி இந்த படத்தில் எடுத்துக்கிறதா படம் பார்த்த நிறைய பேர் சொல்றாங்க. டினோ டென்னிஸோடைய இயக்கத்தில் இந்த பசூக்கா திரைப்படம் இப்போ வரக்கூடிய பிப்ரவரி 14 ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டாங்களாம். இவருடைய இயக்கத்திலேயே நடிச்சது இல்லாமல் இவர் 2 பேரும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. ஜிவிஎம் மம்முட்டி எப்படி இந்த படத்தில் கலக்கியிருக்காங்க அப்படின்றத பார்க்கணுன்றதுக்காகவே தமிழ் ரசிகர்களும் சரி, அதே சமயம் மலையாள ரசிகர்களும் சரி பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா விண்ணை தாண்டி வருவாய படம் இங்கே எப்படி பெரிய சக்ஸஸோ அதே மாதிரி மலையாளத்துலேயும் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அதுக்கப்புறமாவே ஜிவிஎம்க்கு ஃபேன்ஸ் அதிகமாயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்படி இருக்கும்போது இவங்க 2 பேரோட கலக்கல் காம்பினேஷனில் இந்த படம் வரப்போகுது. அண்ட் இது முடிச்சதுக்கு அப்புறமா அவங்களுடைய இயக்கத்திலேயும் நடிப்புலேயும் ஒரு படம் வரப்போகுது. ஸோ இப்படி 2 படத்தை எப்படி டேக்கிள் பண்ண போகிறாங்க, ரசிகர்கள் எதுக்கு அதிகமாக வரவேற்பு கொடுக்க போகிறாங்க அப்படின்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஜார்ஜ் பிலிப் ராய் அண்ட் சந்தீப் குமார் 2 பேருடைய இயக்கத்தில் உருவாகி இருக்கிற திரைப்படம் தான் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நயன்தாரா, நிவின் பாலி அப்படின்னு சொல்லி 2 பேருமே இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க. என்னதான் நயன்தாரா கேரளா பிலாங்கிங்காக இருந்தாலும் இப்போ அவங்க லேடி சூப்பர் ஸ்டார் தமிழ் சினிமாவில் அப்படின்ற மாதிரி தொடர்ச்சியாக படங்கள் எங்கேயும் கொடுத்துட்டு இருக்காங்க. மலையாளத்துலேயும் ஒரு கட்டத்தில் நிறைய படங்கள் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்படி இருக்கும்போது டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ற படம் ஆல்ரெடி நிவின் பாலி நமக்கு சொன்னாலே சாய் பல்லவியுடைய நடிப்பில் பிரேமம் படம் மட்டுமே தான் ஞாபகம் வரும். ஏன்னா மலர் டீச்சர் அவங்கள பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு அப்படியே வளர்ச்சி வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கதைக்களம் தான் டீச்சருக்கும் மாணவனுக்கும் உண்டான ஒரு காதல் படம். ஆனால் வேற ஒரு கோணத்தில் இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பிரேமம் ஃபீல் இருக்கும், ஆனால் அது மட்டுமே இருக்காது, இன்னும் நிறைய ஃப்ளேவர்ஸ் இதில் ஆட் ஆன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த டியர் ஸ்டூடெண்ட்ஸ் படத்துடைய ப்ரமோஷன்ஸ்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, எப்போ தான் இந்த டியர் ஸ்டூடெண்ட் படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க? இதுவே ஒரு காதல் படம். அப்போ எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க? பிப்ரவரி 14 இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அதுக்குள்ளேயே நமக்கு ஒன்றா இந்த படத்தை பார்த்தோன்னா அக்கு வேற ஆணி வேற தெரிகிற மாதிரி டீசர் என்ன, ப்ரமோஷன்ஸ் என்ன, ட்ரெய்லர் என்ன அப்படின்னு சொல்லி விதவிதமாக ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி நம்மளுடைய சினிபுத்தில் சினிமா பற்றின பல விஷயங்களை பார்த்தாச்சு. இதே மாதிரி அடுத்த எபிசோட உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, this is back from Vijay. Take care.